நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போ. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செய்திக்குள்ளே கடந்து போவோம். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னதான்? ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அநேக குதிரைகள் ஆயத்தமாகிறது இல்லை, ஆனால் ஜெயம் கர்த்தர் கொடுக்கலை. ஒரு திருமணத்துக்குன்னு எவ்வளோ ஆயத்தப்படுறோம் இல்லை? எவ்வளோ ஆயத்தங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த திருமண நாள் என்ன செய்யுது, வருது. கல்யாணம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பயும் போல் காலையில் தூங்கி எந்திரிச்சு சர்ச்சுக்கு வர மாதிரியா கல்யாணத்துக்கு போவோம். பொண்ணுன்னா அது ஒரு ஸ்டைலில் இருக்கும், அவங்க ஃபேமிலின்னா அது ஒரு ஸ்டைலில் நிற்பாங்க, சபையில் உள்ளவங்கன்னா அவங்க ஒரு ஸ்டைலில் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய திருமணத்திற்கே இவ்வளவு ஆயத்தங்கள்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு போகிற நமக்கு எந்த அளவுக்கு ஆயத்தம் இருக்குது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு தான் ஜெயம். முழுசாக நம்மளை ஆயத்தப்படுத்திக்க முடியாது. அதுக்காக தான் ஒருத்தர் நமக்கு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவரை சார்ந்து கொள்ளும்போது அந்த ஆயத்தத்தை அவர் நமக்கு தந்துடுவார். அவர் பார்த்துக்கலாம், நீ ஆயத்தப்படு, பார்ப்போம். அப்படிலாம் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வேடிக்கை பார்க்குற தேவன். இப்போ நம்ம வாசித்தோம், ஜெயமோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஆவியானவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உனக்கு ஜெயம் இல்லை, நீ ஆயத்தமாகலை, உனக்கு ஜெயம் இல்லை, ஓடிப்போ அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வர. ஆயத்தம் கொஞ்சம் அறகுறையாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு ஆயத்தப்படுத்தி, எப்படியும் யார் மூலமாவது எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் பேசி ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவார், ஆயத்தப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுவார், எப்போ பேசுவார்னே தெரியவே தெரியாது. இப்போ ஆண்டவர் எப்படி வேணாலும் நமக்கு அந்த ஆயத்தத்தை என்ன செய்வார், சொல்லிக் கொடுப்பார். எப்படியோ சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஜெயத்தை ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் அல்ல அவர். பாடத்தையும் சொல்லி கொடுத்துருவார், பரீட்சை பேப்பரில் மார்க்கையும் போட்டுருவார். மார்க்கை என்ன செஞ்சிருவார், போட்டுருவார். போட்டுட்டு அந்த மார்க்குக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. அதை யாரை மாற்றுவார்னா, யார் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள மாற்றுவார். எப்பா என்னை மாற்றுங்க, என்னால் நீங்கள் போட்ட மார்க் அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியலை, எனக்கு ஜபமும் கிடையாது, எனக்கு பரிசுத்தமும் கிடையாது, என்னால் நிற்கவே முடியலைன்னா உன்னையே ஏன் பார்க்குறேன், உனக்கு நான் போட்டு வச்சுருக்க மார்க்கை பாரு, முற்றும். இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தில் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றும் அப்படின்னா 100க்கு 100 நம்மை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் அவர் முற்றும் ஜெயம்னு நம்ம வாழ்க்கைன்ற பேப்பரில் எழுதிட்டாரு. எவ்வளவுதான் நம்ம தோல்வியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டியது, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்ன ஜெயிக்க வைங்க. இதையும் கேட்காம அவர் பார்த்துக்குவாரன்லாம் இருக்கவே எனக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துல நம்ம விழுகிறோமோ விழுந்தவுடனே அந்த இடத்த காமிச்சு கொடுங்க. எப்பா இங்கே பாருங்கப்பா, இங்கே விழுந்துட்டேன், ஏசப்பா இங்கே பாருங்கப்பா, இதில் விழுந்துட்டேன், ஏசப்பா இதில் என்னால் உறுதியாக நிற்க முடியல. உண்மையை அப்படியே சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அந்த ஜெயத்தை கொடுப்பார். சரி, இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தில் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். நாம் ஜெயம் கொள்வது யாராலன்னா, நம்மில் அன்பு கூறுறவரால். நாம் அவர்கிட்ட அன்பு கூறுறதுனால இல்லை. நம்ம அன்பு எப்படிப்பட்ட அன்பு, நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, குறைவுள்ள அன்பு. யார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படியே நிறைவாக அவரை நேசிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை விட அவரை அதிகமாக நேசிக்கிறீங்களா?
உங்களை விட அவரை அதிகமாக நேசிக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற வேலையை விட அவரை அதிகமாக நேசிக்கிறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட அவரை அதிகமாக நேசிக்கிறீங்களா? நம்முடைய அன்பு குறைவுள்ளது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? குறைவுள்ளது. இந்த இப்போ சாட்சி சொன்ன டேனி ஒரு பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவின் பின்னே போகத்துணும். அந்த பாட்டு பாடுறதுக்கே வெக்கமாக இருக்கும். இந்த பாட்டு பாடுறதுக்கு நமக்கெல்லாம் அருகதை இருக்கா? பாட்டு பாடவே அருகதை இல்லையே. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கியேன் நான், பின்னோக்கியேன் நான். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ மத தீவிரவாதிகள் ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்களாம், நீ வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி அடித்து தரன்னு இழுத்துட்டு போனாங்களே. ஏன் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கந்தமாலெல்லாம் எவ்வளோ காரியத்தை பார்த்தோம். ஆமாம், கூட்டிகிட்டு போய் நீ இந்த இயேசுவை என்ன செய்ய மறுதலி, இனிமேல் இந்த ஊரில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் நடத்த மாட்டேன்னு சொல்லு, உன்னைய விட்டுருவோம் அப்படின்னப்ப அவர் சொன்னாராம், இல்லை என்னால் முடியாது அப்படின்றப்ப, நீ வந்து சொன்னீன்னா என்ன செய்வோம், உன்னைய விட்டுருவோம், இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளைய என்ன பண்ணுவோம், கொலை செய்வோம் அப்படின்னாங்களாம். அப்போ தான் இவர் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம், பிள்ளைய உண்மையாக நடந்த காரியம் அது, பிள்ளைய என்ன செஞ்சாங்களாம், கொலை செஞ்சாங்களாம். பிள்ளை துடிச்சு சாகிறத பார்த்துட்டு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே அப்படின்னு பாடினாராம். அப்போ சொன்னாங்களாம், பிள்ளைய விட்டுருவேன், உன் மனைவியே நாங்கள் கொலை பண்ணுவோம், இப்போயும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், இயேசு வேணான்னு சொல்லு, அவரோட ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லு, சபை நடத்த மாட்டேன்னு சொல்லு. அப்போ தான் சொன்னாராம், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். திரும்ப 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 அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாராம். மனைவியை என்ன பண்ணிட்டாங்களாம், மனைவி இல்லை சாரி, பிள்ளை சாகும்போது சொன்னிச்சான், அப்பா தயவு செஞ்சு எனக்காக என்ன செய்யாதீங்க, ஏசப்பாவை மறுதளிக்காதீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை மறுதளித்த ஒரு துரோகியோட பிள்ளையா நான் போய் அங்கே நித்தியத்தில் சேர்றதுக்கு பதிலாக இயேசுவுக்காக நின்ன ஒரு ஊழியனோட பிள்ளையா எனக்கு அந்த பெருமையை கொடுங்கப்பான்னு அந்த பிள்ளை கேட்டுச்சான். அடுத்து பிள்ளை செத்து, மனைவி செத்து, கடைசியில் இவரையும் கொண்டாங்களாம். இவரும் பாடும்போது அந்த பாட்டை பாடிக்கிட்டே செத்தாராம். இந்த கொலை செஞ்ச இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இந்த 3 பேர் சாகிறதையும் பார்த்துட்டு அவன் வீட்டில் போய், அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லையா, போய் படுக்கிறானா இந்த பாட்டு ஓடுதான், இயேசுவின் பின்னே போக துணி. என்ன இது, ஒரு ஆளுக்காக, அந்த ஆள் எப்பயோ செத்துட்டான், அந்த இயேசுன்ற ஆள் இப்போ இல்லை, யாரோ ஒரு ஆளுக்காக இவன் ஏன் இவனை செத்து, இவன் மனைவி செத்து, பிள்ளை செத்து, அப்போ அந்த ஆள் தான் உண்மையான கடவுளோ, நாம் அப்படி செய்வோமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பாடலை முழுசாக பாடி அந்த பாடலை வெளியிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு அவர் இந்த சாட்சியை உலகமெல்லாம் அறிவிக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு பாட நமக்கு தகுதி இருக்கா? அப்போ சொல்லுங்கள், நம்முடைய அன்பு உண்மையான அன்பா, நிறைவான அன்பா? நம்ம அன்பு நம்ம பிள்ளையவோ நம்ம மனைவியோ நம்ம கணவனோ அப்படி நிற்க வச்சுட்டு இயேசுவை மறுதலி, இல்லைன்னா கொன்றுவேன்னு சொன்னால் கொல்லுன்னு சொல்லி நிற்போமா? இல்லை எப்பா வேணாம் பண்ண வேறு ஊருக்கு போயிடுறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய அன்பு குறை உள்ளது, நம்முடைய அன்பு மாய்மாலம் உள்ளது, மாய்மாலம் உள்ளது, நம்முடைய அன்பு சுயநலம் உள்ளது. நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? சுயநலம் உள்ள அன்பு. இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்கலன்னா நம்ம அந்த இயேசுவை நம்ம நேசிப்போமா? இயேசு இந்த ரட்சிப்பை கொடுக்கலன்னா இயேசுவை நம்ம நேசிப்போமா? நாம் பாவிகளாக இருக்கையில் தான் அவர் நம்ம அன்பு கூர்ந்தார். ஆனால் அவர் நமக்கு எல்லாமே செஞ்சால் தான் நாம் அன்பு கூர்றோன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒன்று செய்யலைன்னா அந்த அன்பில் என்ன கிடைக்குது? ஒரு பிரேக்கு போட்டுடுறோம். அப்போ நம்ம அன்பு நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு அல்ல, அவர் நம்மில் அன்பு கூறுகிறதாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, என்னில் நீர் அன்பு கூறுகிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல், உம்முடைய அன்புக்காக உமக்கு நான் நன்றி சொல். அந்த அன்பை சொல்லுவாங்க, உலகத்தில் அன்பே இல்லைங்க, உலகமே பொய், உலகமே. ஆமாம், எல்லாம் பொய் தான். இப்போ யாரும் இல்லைன்னா உண்மையான ஒருத்தர் இருக்கார்ல, அவரை என்ன செய்யலை, அவரை நோக்கி பார்க்கலன்னா எல்லாமே எப்படி தான் தெரியும்? எல்லாமே பூஜ்ஜியமாக தான் தெரியும். இயேசுவை நோக்கி பார்த்தவங்களுக்கு ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும்.
நம்மில் அன்பு கூறுகிறவர். நாம் சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன்னா நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கிற ஒரு காரணம்தான்ப்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வச்சிருக்கிற அன்பெல்லாம் அவர் இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் அவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து அறிகிறவர். இருதயத்தை பார்க்குறவர் அவர். நம்ம மனசை அவர் என்ன செய்கிறவர்? பார்க்குறவர். நம்ம மனசை பார்த்துமே நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம மனசை பார்த்து என்ன செய்கிறார்? நம்மளை நேசிக்கிறார். நம்மில் அன்பு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மில் அன்பு கூறுகிற அவருடைய அன்பை அறிகிறதுனாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எதை அறியணுமா? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்தோம். அதுக்கு தான் பவுல் சொல்லுவார், அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. மனுஷனுடைய அறிவுக்குனால, மனுஷனுடைய அறிவால், மனுஷனுடைய மூளையினால் யோசித்து கண்டுபிடிக்க முடியாத அன்பு தான் இயேசுவை நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு. அந்த அன்பினால தான் நமக்கு என்ன கிடைக்குதா? அப்போ அவருடைய அன்பை நாம் என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் ஜெயமோ கர்த்தரால் வருன்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த ஜெயம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அன்பை பற்றியே யோசிக்காதீங்க. இவங்க நம்மளை நேசிக்கலை, அவங்க நம்மளை நேசிக்கலை, இவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, அவங்களோட அன்பு கொஞ்சமாக இருக்குது, இவங்களோட அன்பு நிறையா இருக்குது. கொஞ்சமாக இருக்கிற அன்பை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. நிறையா இருக்கிற அன்பை வச்சும் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ணவே முடியாது. அது ஒன்றத்துக்கும் உதவாது. கொஞ்சம் நேரம் வேணால் சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஹாஹா, பரவாயில்ல, என் பிள்ளை என்னை ரொம்ப நேசிக்குது, எங்கள் அப்பா நம்ம ரொம்ப நேசிக்கிறான். இந்த அன்புனால இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறதை நாம் என்றைக்கு அறிந்து கொள்ளுவோமோ அப்போயே நாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்றதை யோசிக்கிறவங்க அவருடைய அன்பை இன்னும் என்ன செய்யலான்னு அர்த்தம்? அறிந்து கொள்ளலை. அவர் செஞ்சதுக்கு நான் தகுதியாக நடக்கணும்னு நடக்க ஆரம்பித்தாதான் அவருடைய அன்பை என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளும். இப்போ ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறத பற்றி இந்த வேளையில் என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும், இவை எதில்? இவை எல்லாவற்றினா மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை, இவை எல்லாவற்றிலுன்றது இதுதான். எது? இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசித்து பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் ஒரு விசுவாசியை பிரிக்கணும்னு தான் பிசாசு என்ன பண்ணுவான்? முயற்சி பண்ணுவான். பவுல் சொல்கிறாரு, இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவன் ட்ரை பண்ணுவான். எதை எல்லாத்தையும்? உபத்திரவமோ, ஏதாவது ஒரு உபத்திரவத்தை காமிச்சு கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே கொண்டு வரணும். அடுத்தது வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பசி, நிர்வாணம், அதெல்லாம். ஆமாம், இதை பார்த்தோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். அப்போ இவை எல்லாவற்றிலும் இந்த மாதிரி காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு தேவ பிள்ளையை பிரித்து இழுக்கிறதுக்கு பிசாசு எந்த வகையில் முயற்சி பண்ணினாலும் என்னில் இயேசு அன்பு கூறுகிறபடியால் நான் அதை ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உபத்திரவத்தின் மூலமாக என்ன கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிச்சிட முடியுமா? வியாகுலம், வியாகுலத்தின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிட முடியுமா? துன்பம் வந்துச்சுன்னா நான் போய் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவேனா? பசி வந்துச்சுன்னா பிரிஞ்சிருவேனா? நிர்வாணம் வந்துச்சுன்னா பிரிஞ்சிருவேனா? பட்டயம் வந்துச்சுன்னா பிரிஞ்சிருவேனா? நாசமோசம் வந்துச்சுன்னா, எது வந்தாலும் சரி, இயேசு என்னை நேசிக்கிறபடியால் நான் இது எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. உபத்திரவத்தை ஜெயிப்பேன். வேற எதை ஜெயிப்பேன்? உபத்திரவத்தை ஜெயிப்பேன், வியாகுலத்தை ஜெயிப்பேன், துன்பத்தை ஜெயிப்பேன், பசியை ஜெயிப்பேன், நிர்வாணத்தை ஜெயிப்பேன், பட்டயத்தை ஜெயிப்பேன், நாசமோசத்தை ஜெயிப்பேன். எதையுமே நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் நான் ஜெயிப்பேன். எதனால ஜெயிப்பேன்னா என்னில் இயேசு அன்பு கூறுகிறபடியால். பசினா என்ன தெரியுமா? மிகுந்த தேவைகள். மிகுந்த தேவைகளின் மத்தியில் இருந்தாலும் கிறிஸ்து என்ன, எனக்கு இவ்வளவு தேவையாக இருக்கே, எனக்கு சாப்பாடு தேவையாக இருக்கே, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவையாக இருக்கே, வீட்டு வாடகை கொடுக்க முடியலையே, என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சார் அப்படி நான் கேட்க மாட்டேன்.
எவ்வளவு தேவைகளின் மத்தியில் இருந்தாலும் இயேசு என்னை நேசிக்கிறார், அதனால் இந்த தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. நிர்வாணம்னா என்ன தெரியுமா? அவமானம். 4 பேருக்கு முன்னாடி தலை குனிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சா? என்னடா இந்த ஆண்டவர் என்ன இப்படி 4 பேர் முன்னாடி தலை குனிகிற மாதிரி வச்சுட்டாரு அப்படின்னு அவரை நான் கேட்க மாட்டேன். எந்த அவமானமாக இருந்தாலும், எத்தனை பேர் முன்னாடி நான் தலை குனிஞ்சாலும், இயேசு என்னை நேசிக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில் நான் இந்த அவமானத்திலிருந்து எந்திரிச்சு மேலே வருவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு வந்த அவமானத்தை விட வேற யாருக்காச்சும் வந்திருக்குமா அவமானம்? வெறும் காலோட நடந்து போனார். வெறும் காலோட தலையில் கை ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டே போனாராம். எப்படி இருந்திருக்கும்? அப்போ இந்த சீமை என்ன பண்ணுறான்னா, தொலைந்து போன்னு சொல்கிறான் பாருங்க. தொலைந்து போட அப்படின்னா எப்படி பேசியிருப்பான். ஆனால் அவர் சொல்கிறாரு, தாவீதை தூசிக்கும்படி கர்த்தர் சீமைக்கு, நம்மளை பேசுகிற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார் போல போ அப்படின்னு எங்கிட்ட மாற்றி விட்டார். வண்டி அந்த பக்கம் திருப்பி விட்டார். வண்டி போய் அங்கிட்ட போய் என்ன செய்யட்டும், மோதிட்டு போ. நம்ம மேலே வராமல் இருந்தால் நாம் என்ன செய்வோம், இதிலேருந்து நாம் நவுந்துக்கிட்டார். அல்லேலூயா. பவுல் அதான் சொல்கிறாரு, நிர்வாணமோ வெட்கம். தாவீது சொல்வார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை சொல்றது, என் எலும்புகளை எலும்பை உருவ குத்துனா எப்படி இருக்கும்? எலும்பை குத்துல, எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற தேவனுடைய வார்த்தையை குத்தி பார்க்குற மாதிரி 4 பேர் பேசுகிறாங்க. ஆண்டவரே, அவங்க அப்படி பேசினாலும் நீங்கள் என்னில் அன்பு கூறுறீங்க, அந்த அன்பினாலே நான் இந்த நிலைமையை மாறி இதிலிருந்து தாண்டி நான் வெளியே வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும்னா ஏதோ மந்திரம் இல்லை, அப்படியே வந்துடும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ ப்ராக்டிக்கல் நடந்துச்சா? நல்லா படிச்சுட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்யலை, ஏறலை. இருந்தாலும் என்னமோ 5 படிக்கணுமா 3 தான் படிச்சிச்சான். ஏசப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், படிச்சிருக்கேன், இந்த 3லேருந்தே வரட்டுப்பா. அதில் 1 தான் நல்லா தெரியுமா, மீதி ஒரு 2 ஏதோ கொஞ்சம் தெரியுமா. நான் என்ன ஏசப்பா பண்ணேன், நான் எனக்கு இவ்வளோ தான்ப்பா தெரியுது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு போனால் எது ஒன்று நல்லா தெரியுமோ அது மட்டும் தான் வந்துச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்படும் போது, ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்தில் நின்று உதவியை கேட்கும்போது அவர் ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் இருக்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரணும். அது இந்த மாதம் பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜெயமோ கர்த்தரால் வரணும். அதை படிக்கவே வேணாம், விடு பார்த்துக்கலாம், வார்த்தை வந்துருச்சு நமக்கு. அப்படி இல்லை, ஆயத்தமாகிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது, ஜெயம் கிடைக்குது. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கொண்டு இருக்கிற காரியம், நம்மில் இயேசு அன்பு கூறுகிறபடியால் அந்த அன்பை உணர்ந்துரு. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு, இயேசு என்ன நேசிக்கிறார், யார் என்ன வெறுத்தா என்ன, யார் என்ன நேசித்தா என்ன, அதுக்காக எல்லாத்திட்டையும் சண்டை போடக்கூடாது. நீ என்னை போ, நீ எனக்கு தேவையில்லை, நீ என்னை வெறுத்தா வெறுத்துட்டு போ, உன் அன்பு எனக்கு தேவையில்லை, அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு மனித அன்பையும் நினச்சி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், என்னில் நீர் அன்பு கூறுகிறீர், நான் ஜெயம் கொள்ளுவேன், என்ன நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க ஏசப்பா. அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தர். ஆமாம். நிர்வாணமோ, அடுத்து என்னது, பட்டயமோ, நாசமோசமோ, இவை எல்லாம் நாசமோசம்லாம் எல்லாம் தெரியும். ரொம்ப டீப்பாக இதுக்கு போக வேணாம். இதெல்லாவற்றிலும் அவர் என்னில், கீழே வாசிக்கும் போது, நிகழ்காரியமோ வருங்காரியமோ, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற காரியமோ நாளைக்கு நடக்க போகிறதோ என்ன பிரிக்காது. என்னையும் அவரை என்ன செய்யாது, பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை பெற்றுக்கொள்ளலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்காரியன்றப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்ன வசனம்னா, ஒரு எடுத்தவங்க வாசிங்க, பிரசங்கி 7:10. ஆமென். அல்லேலூயா. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே. அடுத்து, நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் எப்படி இருந்துச்சு, நலமாக இருந்ததென்று சொல்லக்கூடாது. அப்பெல்லாங்க ஒரு காலத்தில் முந்திலாம் அப்படின்னு யார் பேசினாலும் அந்த இடத்த விட்டுட்டு தலை தெறிக்க ஓடிடணும். அங்கே நிற்கவே கூடவே கூடாது, ஆபத்து.
நாம் எதை பார்த்துட்டு திரும்ப விடுவோம்? ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அருவருப்பாக இருக்கும், நம்ம கோபமாக இருக்கும். என்னடா அது எப்போ பார்த்தாலும் இப்படியே அடுத்தவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். யார் ஒருத்தவங்க அப்போல்லாம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஊழியக்காரங்க சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் அப்போல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு போனால் நிறுத்துங்க, இப்போ ஊழியத்துக்கு போனால் என்ன நடக்குது? அப்போ நடந்தது இப்போ என்ன பண்ணி பேசி பழைய வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது, பழைய எண்ணெயை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, எப்போயே சுட்ட வடையை சுட்ட வண்டியை எண்ணெயவே ஊற்றி டெய்லி வர சொல்லக்கூடாது. அன்னன்னைக்கு புது எண்ணெயால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம்? ஒரு காலத்துலலாம் நான் முட்டி போட்டேன்னா அப்படியே, ஏன் இப்போ என்னாச்சு? நாங்கள்லாம் அப்போல்லாம் அப்படி இருந்தோங்க. அப்போல்லாம் நாங்கள் குதிரையில் போய் வரி கட்டினோங்க. நீங்கள் அப்போ குதிரையில் போய் கட்டின, இப்போ எப்படி கட்டுற? முன்னாடி உள்ளதை அப்போதாங்க நல்லது, இப்போல்லாம் என்னங்க அதை சொல்லவே கூடாது. அப்போ இருந்த நாள் தான் எப்படி இருந்துச்சு நல்லது, அப்போல்லாம் அப்படி இருந்துச்சு. ஒரு சில சபையை சொல்லும்போது சொல்லுவாங்க, சபையெல்லாம் அப்போல்லாம் அப்படி இருந்துச்சுங்க. இப்போ நீ எப்படி இருக்க? சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரோமா? சரியான நேரத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? சத்துருக்கு ஆகாரம் கொடுக்குறோமா? நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம சரியில்லைல்ல, அப்புறம் ஏன் முன்னாடி மாதிரி சபையெல்லாம் இல்லை? நான் எப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் எப்போ பார்த்தாலும் முன்னாடி மாதின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதை யாராவது அதை பற்றி பேசினா கூட கேட்காதீங்கன்றார். அந்த காலத்தில் அப்படி, அந்த காலத்தில் இப்படி, அந்த காலத்துலலாம் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக குடும்பம் நடத்தணும். அந்த காலத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் போய் கண்ணில் பார்த்ததை என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ வாங்க போகிறது ஒரு பொருள், வாங்கிட்டு வர்றது 10 பொருளாக இருக்குது. அதுலலாம் ஒரு இச்சை அடக்கம் நமக்கு என்ன வேணும். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் எழுதிட்டு போய் வாங்குவோம். ஏன்னா இதில் எழுதுவோம் சீட்டில். ஆமாம், இது வாங்கணும், சோப்பு வாங்கணும், பல்பொடி வாங்கணும், பெருங்காயம் வாங்கணும் அப்படின்னு எழுதி கொண்டுட்டு போய் கடையில் கொடுத்து என்ன கொடுத்தோமா நம்ம கொடுக்குறத மட்டும் தான் என்ன செய்வாங்க தருவான். இப்போ எப்படி தெரியுமா? கேட்டுக்கு போகிற வாசல் அப்படியே போட்டு வச்சுருக்கான் எல்லாத்தையும். டிமார்ட்டில் இதுலலாம் உள்ளே போன உன்னையும் நம்ம என்ன வாங்க வந்த சோப்பும் பவுடரும் தான் வாங்க போயிருப்போம். அங்கே போய் கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி போடு. இதுதான் பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். ஏவாளுக்கிட்ட எதை காமிச்சான்? கனியை காமிச்சது மாதிரி. ஜெயமுள்ள வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? 4 பொருள் வாங்க போகணுன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக 4 பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்கள்னு அர்த்தம். தேவை இல்லாத பொருளை வாங்கவே கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு சாபம். தேவைன்னா மட்டும் தான் என்ன செய்யணும். இது வேணுமா? அங்கே போனாங்க, அங்கே ரெண்டு நைட்டி இருந்துச்சுங்க, அதை எடுத்தாங்க. அந்த பாருங்க, அது சுடிதார், அங்கே பாருங்கள் எவ்வளோ தள்ளுபடிங்க. அவன் யார் உங்களுக்கு? அப்பாவா, அம்மாவா, மாமாவா, அண்ணனா, சித்தப்பாவா, பெரியப்பாவா? எதுக்கு அவன் உங்களுக்கு தள்ளுபடியில் கொடுக்கணும்? அவனுக்கு என்ன அவசியம்? எல்லாம் வீணாக போனது. இல்லைன்னா இதில் வச்சு வேறு எதுலையாவது என்ன பண்ணிடுவான். எதுக்காக சொல்கிறேன்னா, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக என்ன செய்யணுமா? ஜெயம் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா நாமளும் அதுக்கேற்ற ஆயத்தத்தில் நம்ம கையில் கொடுத்த காசை எப்படி செலவு பண்ணுறோன்ற அதில் ஒரு நல்ல ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆயத்தம் இருக்கணும். ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆயத்தம் இருக்கணும். ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன இருக்கணும்? இதுக்கு தான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நிச்சயத்தோடு போகணும். 1/2 கிலோ பருப்பு வாங்க போகிறோன்னா பருப்பு வாங்க போகிறோம். அந்த இடத்துல போய் பெருங்காயத்தை பார்க்கும்போது ஐயோ பெருங்காயம் இல்லையே வாங்குவோன்னு தோணுனா வாங்கணும். கண்டதையும் கண்ணில் படுறதெல்லாம் வாங்கக்கூடாது. கண்ணில் படுறதெல்லாம் அதை வாங்க, இதை வாங்க, இது வாங்க, இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது, குமிஞ்சி இருக்கக்கூடாது. சரி, அப்போ தான் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவோம், அப்போல்லாம் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஜாமான் இருக்குங்க, இப்போ பாருங்கள் மளிகை பொருளே இல்லைன்னு. ஆமாம், அப்போ நீ அப்படி பண்ணனால தான் இப்போ இல்லை. இந்நாட்களை பார்க்கல, இப்போ இந்த நாட்களை பார்க்கலாம் முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னு என்ன செய்யாத, சொல்லவே சொல்லக்கூடாது. இன்னைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நாள், இந்த நாளிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன். இந்த நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு. அப்போ முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னா, முன்னாடி இயேசு ஸ்ட்ரென்த்தாக இருந்தார், இப்போ இயேசு வயசாயிருச்சா?
இயேசு கிறிஸ்துக்கு சக்தி குறைஞ்சிருச்சா? நமக்கு தான் குறையுது. அவருக்கு எதுவுமே குறையாது. அவருக்கு அதனால் சொல்லக்கூடாது இந்நாட்களை பார்க்கல முன்னாட்கள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாத. யாராவது அந்த மாதிரி அந்த கதை பேசுகிறவங்கள்ட்ட உட்காந்து என்ன செய்யக்கூடாது? கூடுமான வரைக்கும் தவிர்த்துடணும். யாராவது உங்கள்கிட்ட அப்போல்லாங்க எப்படி இருந்துச்சு தெரியுங்களாங்க அப்படின்னா, ஏசப்பா இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்னையை விட நாளைக்கு நல்லாயிருக்கும், நாளையை விட நாளை கழிச்சு நல்லாயிருக்கும், நேற்றை விட இன்றைக்கி தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம், நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். என்னங்க நல்லா இருக்கிறீங்க? அப்பையும் வாடகை வீடு தான், இப்போயும் வாடகை இல்லைங்க. அப்போ 3500 வாடகைக்கு இருந்தோம், இப்போ 6000 வாடகைக்கு இருக்கோம். முன்னேற்ற பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படிங்க இருக்கிறீங்க? என்னத்தங்க நம்ம வாழ்க்கை முழுசு வாடகை வீட்டிலே சாக வேண்டியதான். அப்படி சொல்லக்கூடாது ஏங்க. இப்படி மாற்றி சொல்லணும். ஒரு காலத்தில் 4000 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க இப்போ 10,000 ரூபா வாடகை கொடுக்குறவங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாட்களை விட முன்னாட்கள் நல்லதுன்னு சொல்லக்கூடாது, முன்னாட்களை விட இப்போ தான் நல்லதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. முன்னாட்கள் நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ தாங்க நல்லா இருக்கேன். முன்னாடி டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவேங்க, டக்கு டக்குன்னு கோவப்படுவேங்க, டக்கு டக்குன்னு எனக்கு வாயில் ஏதாவது ஒன்று பேசிவிடுவேங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஆண்டவர் உத்தமனி தான் இப்போ கொடுத்துருக்குறாருங்க. அல்லேலூயா. முன்னாடி எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போங்க, இப்போ நான் நல்லா இருக்கேங்க, கர்த்தர் என்னை நல்லா வச்சுருக்காருங்க. இப்படி பேசுகிறவங்களோட சேருங்க. சேர்றதாவது யார் கூட சேரணும்? ஆமாம். அப்படி கேட்கறது என்ன இல்லையா? ஞானம் இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஞானவான்கள் ஒரு நாளுக்கு நான் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும், வசனத்தில் கூட நம்ம ஆண்டவர் பாருங்க நடுப்பகல் வரைக்கும் ஏங்க எழுதணும்? நீதிமானுடைய பாதை சூரியனை போல பிரகாசிக்கும்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? நீதிமானுடைய பாதை சூரியனை போல பிரகாசிக்குன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா வருத்தமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற. ஏன்னா நடுப்பகல் வரைக்கும் தான் சூரியனுடைய வெளிச்சம் மேலே ஏறிக்கிட்டே போகும். நடுப்பகலுக்கு மேலே எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். உன் வாழ்க்கையில் கீழே வர்றதில்லை, நீ ஏறிக்கிட்டு தான் போவ. அல்லேலூயா. ஒருவேளை கீழே மாதிரி தெரிஞ்சாலும் அது கீழே கிடையாது, ஏற்றத்திற்கான காரியம். ஏதோ ஒரு 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 விரும்பத்தகாத செயல் நடந்துடும் நம்ம வீட்டில். இப்படி நடந்துருச்சே என்னடா பண்ணுறது? இது நம்ம ஏறி போகிறதுக்காக ஆண்டவர் செஞ்ச காரியம். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம்? மேலே ஏறி நம்மளை ஏறி போக வைக்கிறாரு. அதனால அப்பப்போ நம்ம மேலே ஏறி போடணும். அந்த படி என்ன செய்யணும்? செதுக்கப்படணும். அப்படியே வச்சா என்ன பண்ண முடியும்? ஏறி குதிக்க முடியும்? படி என்ன செய்யப்படணும்? செதுக்கப்படணும். அதுதான் ஒவ்வொரு காரியம் ஏதாவது ஒன்றாவது நமக்கு அப்பப்போ எப்படி நடக்கும்? ஒரு மாதிரி இருக்குது. எதை பற்றி என்ன செய்வேன்னா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். இயேசுவாலே நாம் என்ன செய்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:54 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுலேருந்து இப்போ ஜெயம் கொடுக்குறாரு? இது இப்போ நம்ம படித்தோம்ல, இதில் நம்ம எதை ஜெயிக்கிறோம்? 2ஆம் மரணத்தை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்குற தேவன் வாசித்தோம், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு வாசித்தோம். எதில் இருந்துன்னா பாதாளத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். பாதாளத்தின் வல்லடிக்கு நம்ம என்ன செய்கிறார்? நீங்களாக்கி மீட்டு கொள்ளுகிறார். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே. ஒரு முறை பிறந்தவன் எத்தனை முறை மரிக்கிறான்? ஒரே ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிக்கிறான். 2 முறை பிறந்தவன் ஒரே ஒரு தடவை மரிக்கிறான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு. நாம் ஒரே ஒரு தடவை சாகணும்னா 2 தடவை பிறக்கணும். அல்லேலூயா. இல்லை நான் ஒரு தடவை தான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்ததோடு சரி அப்படின்னா அப்போ 2 தடவை சாகணும். எப்போ சாகணும்? உடம்பு ஒரு தடவை சாகணும். 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் என்ன செய்யணும்? ஆத்துமா பங்கடையணும். இதுதான் வேதம் சொல்கிறது. இந்த வேதம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. பைபிளில் எழுதியிருக்கு. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. ஒரு சில வசனங்களை மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் தான் நம்மளை என்ன வாக்கிக்கிறோம்?
ஏமாற்றிக்கொள்கிறோம். இந்த வசனம் சொல்றதுனால தான் இயேசு இரட்சகர் நமக்கு தெரியுது. வசனம் தான் சொல்லுது இயேசு இரட்சகர், இயேசு ஆண்டவர், இயேசு சர்வலோக நியாயாதிபதி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு இயேசு இயேசுன்றத நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இந்த பைபிள். அப்போ இதே பைபிள் தான் சொல்லுது, நீ ஒரே ஒரு தடவை மட்டும் பிறக்காத, 2 தடவை சாகிற மாதிரி ஆயிரும். 2 தடவை பிறந்துரு, ஒரு தடவை தான் சாவு. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த ஜெயம்ன்றது எதை தெரியுமா குறிக்குது? 2 தடவை பிறக்கிறனா எல்லாத்துக்கும் தெரியும். என்னது? ஞானஸ்தானம். தாயின் வயிற்றிலேருந்து ஒரு பிறப்பு, ஞானஸ்தானத்தில் இன்னொரு பிறப்பு. இது விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஒரு மனிதன், அவர் ஒரு ஆண்டவர் மனிதனாய் பிறந்து அந்த மனிதன் தன் உயிரையே கொடுத்து சம்பாரித்து கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய அச்சாரம் தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. இந்த இடத்துல முற்றும் ஜெயம். இன்னொரு ஜெயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு. 2வது மரணத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை ஜெயம் கொள்ள வைக்கிறார். அல்லேலூயா. அழிவுக்கு ஏது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள. இது அப்படின்னா இது எது? நம்ம சரீரம். நாம் அழிவுக்கு ஏதுவான நம்ம சரீரம் எதை தரிச்சுக்குமா? அழியாமையை தரிச்சுக்கும். எத்தனை ரூபா ட்ரெஸ் போடுறோன்றது முக்கியம் இல்லை. 200 ரூபாய்க்கு புடவை வாங்கி கட்டுறோமா, 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கட்டுறோமா இல்லையா? அது இல்லை. அழியாமையும் சாவாமையும் நான் ஒரு நாள் தரித்து கொள்ள தகுதி உள்ளவங்களா இந்த பூமியில் வாழணும், தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. மரணம். அப்போ ஆண்டவர் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்ன அந்த ஆண்டவர் எந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா, நாம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் பங்கடைகிற அந்த காரியத்தை நாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஜெயிச்சு ஜெயம் கொள்ளுகிறவர்களா இந்த பூமியிலே வாழுவோம். நித்தியத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் என்ன செய்வார்? சேர்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியம் பார்த்தோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். என்ன பார்த்தோம்? முதலாவது பார்த்தோம், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டினியா நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்ன வந்தாலும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்ற அந்த ஒரு முழு நிச்சயத்தோடு இதையெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். உபத்திரவத்தை ஜெயிச்சிருவேன், வியாகுலத்தை ஜெயிச்சிருவேன். உபத்திரவம் வருதா? கவலைப்படாதீங்க. உபத்திரவம் என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. வேதத்தை எடுத்து பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய பாதையெல்லாம் பாருங்கள். யாராவது உபத்திரவத்திலே முழுகி போயிட்டாங்களா? தாவீது அழகாக சொல்லுவார், அதனால் உங்களுடைய பிரமாணங்களை, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிடுவேன். அவ்வளவு பெரிய துக்கம் அவருக்கு. ஆனால் அந்த துக்கத்தில் இவருக்கு மகிழ்ச்சியாக ஒன்று வச்சுக்கிட்டாராம். எதை வச்சுக்கிட்டாராம்? வேதம். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலுங்க என் பிள்ளைய பார்த்துட்டா எனக்கு எல்லா கஷ்டமும் என்ன செஞ்சிருது. என் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு வந்து பிடிக்கும்போது, ஓடி வந்து அம்மா அப்படின்னு வந்து என் பிள்ளை கட்டி பிடிக்கும்போது என் துன்பமெல்லாம் மாறி என் பிள்ளை கூட கொஞ்சம் நேரம் என்ன செய்கிறேன்? கொஞ்ச நாளைக்கு தான். அது பிள்ளை ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்ச உடனேயும் துன்பமெல்லாம் மாறுறது கொஞ்ச நாள். அதிகபட்சம் போனால் 20 வருஷம். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 20 வருஷம், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு 20. அப்புறம் அதே பிள்ளை அம்மானும் போதே ஐயோ இது என்ன குண்டை போட போதோ, என்ன பண்ண போதோ, படிக்கிற இடத்துல எங்கன்னா வம்புழுத்துட்டு வந்துச்சோ, ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும் ஒரு சிலருக்கு, நீங்கள் இன்னாரோடைய அம்மாவா? ஐயோ போச்சுடா, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, யாரை அடிச்சிச்சோ, யாரை மண்டையை உடைச்சிச்சோ, எந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, வம்புழுத்துச்சோ அப்படின்னு. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்த பிள்ளை இப்போ என்னவா இருக்குது? படிக்கிற இடத்துல பிரச்சனை. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அங்கேருந்து ஃபோன் வரும், ஐயோ மாப்பிள்ளை பண்ணுறாரு, இது போய் அங்கே போய் அந்த ஆளை என்ன பேசிச்சோ, என்ன பண்ணிச்சோ தெரியல. அப்படிலாம் இல்லை. வேதம் நம் மன மகிழ்ச்சியாக இருந்தால் சாகிற வரைக்கும் நம்மளை சந்தோஷமாக வைக்கிறது இது ஒன்று தான். அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்களை வேணான்னு சொல்ல, பிள்ளைங்களாம் சந்தோஷமாக வந்தால் தூக்குங்க, கொஞ்சுங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்ல நகை வாங்கி கொடுங்க, நல்ல விளையாட்டு சாமான் வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இதுதான் என்னோடய மகிழ்ச்சின்னு ஒரு நாளும் அந்த இடத்த அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாதீங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுத்துறாதீங்க, வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், அதையும் தள்ளி வச்சிடாதீங்க. வாழ்க்கை துணைக்கு என்ன ஆண்டவர், அது ஒரே சரீரம், அதனால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிள்ளையெல்லாம் ஒரே சரீரம் கிடையாது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரருக்கு கொடுக்காம பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. நிறைய ஆம்பளைங்க பார்த்திங்கன்னா மனைவியை நேசிக்காமல் பிள்ளைங்களை நேசிப்பாங்க. இது வேதத்துக்கு முற்றிலும் தப்பான ஒரு விஷயம்.
பைபிள் அதை ஏற்றுக்காது. காசே இல்லை, ஒரு தோசை தான் வாங்க காசு இருக்குது, ஒரு தோசையை வாங்கி வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளையும் இருக்குது, உங்கள் மனைவியும் இருக்காங்க, யாருக்கு கொடுப்பீங்க? மனைவிக்கு தான் கொடுக்கணும், அப்புறம் தான் பிள்ளை. அப்போ அந்த மனைவிக்கு மனசு வராது, பிள்ளைய விட்டுட்டு எந்த அம்மா சாப்பிடும்? அது இல்லைங்க பிள்ளைக்கு பாவங்க அப்படின்ட்டு என்ன செய்யும்? பிள்ளைக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு, ஐயோ எனக்கு என் பிள்ளை தாண்டி அப்படின்னு வாங்க ஒவ்வொரு ஆம்பளைங்க, எனக்கு என் பிள்ளை தாண்டி, அந்த பிள்ளை தாண்டி உன்னை கொட்ட போகுது பின்னாடி வா. யாருக்கு எந்த இடத்த கொடுக்கணுமோ கொடுக்கணும். புள்ளன்னா புள்ள, கணவன்னா கணவன், மனைவினா மனைவி. இதை விட்டுட்டு அம்மா அப்பா அது இது இந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், ஒரு சில பெண்கள் கல்யாணம் தான் இங்கே ஆகிருக்கும், கல்யாணம் தான் பண்ணிட்டு போயிருக்குங்க, ஆனால் அதுங்க இருதயம்லாம் எங்கே இருக்கும்? ஆமாம், எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அம்மா மாதிரி இல்லை, எங்கள் அண்ணன் மாதிரி இல்லை, போ அப்போ நீ அங்கேயே போய் இருப்போம், எதுக்கு இங்கே வந்த? அதுதான் முடிஞ்சு போச்சு இல்லை, அனுப்பி விட்டாங்க. அப்புறம் திரும்பி வந்து அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாதிரி இல்லை. இதுக்கு காரணம் யாருன்னா அந்த அம்மாங்க அப்பாங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகளை வளர்த்துட்டாங்க. இதுதான் வாழ்க்கைன்றத பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுக்காம பிள்ளைங்களை தயவுசெய்து அனுப்பாதீங்க. இன்னும் 2 வருஷம் ஆனாலும் சரி வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்து பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுங்க. வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். வீட்டுக்காரர் திட்டாருன்னா அப்படியா திட்டினாரா கேட்டுக்கோ வை. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயோ என் பிள்ளைய அவன் பாடாப்படுத்துகிறான், என்ன பண்ணுறான்? திட்டுறான், மூஞ்சா கட்டுறான். அப்படியா? நான் கேட்டால் உங்கள் வீட்டுக்காரரு உங்களை எப்படி வாழ்கிறாரு? அவன்கிட்ட நான் என்ன அது மாதிரி தான் போங்க. அப்படி பண்ணுற ஆளையே நீ இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கல வீட்டுக்குள்ளே. என் வீட்டுக்காரர் அடித்தாரான், என் வீட்டுக்காரர் கொன்னாரு, என் வீட்டுக்காரர் துணி எடுத்து கொடுக்கல, என் வீட்டுக்காரர் ரோட்டில் உட்கார வச்சார், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த புருஷனை இன்னமும் நீ என்ன பண்ணுற? வச்சு வாழ்கிற. ஆனால் பிள்ளைக்கு மட்டும் தப்பாக சொல்லி கொடுக்குறது. அவன் என்ன இப்போயே விட்டுறாத, அப்படி விட்டுறாத. அல்லேலூயா அல்லேலூயா. 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் நாம் பங்கடையக்கூடாதுன்னா ஒரு மிகப்பெரிய ஆயத்தை நமக்கு எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். காலையில் தூங்கி எந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெயமோ கர்த்தரால் வருன்றது, பரீட்சையில் மார்க் எடுக்கிறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வேலை கிடைக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, இது எல்லாமே நமக்கு வேணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தருவார். ஆனால் இது 2ஆம் மரணத்திலிருந்து ஜெயிக்கணும். உபத்திரவத்தை என்ன செய்யணும்? உபத்திரவத்தை மேற்கொள்ளணும், தேவைகளை மேற்கொள்ளணும். பட்டயம்னா எப்படி? குத்திட்டு போகும், பட்டய குத்து. அந்த பட்டய குத்தை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு வேற ஒன்றுமே வேணாம், இயேசு என்னை நேசிக்கிறார்ன்ற அந்த முழு நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை 2 விஷயத்தில். அனுதின ஜெயம், ஒன்று அனுதின வாழ்க்கையில் ஜெயம், இன்னொன்று நித்தியத்திலே ஜெயம். அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்க நல்லா இருப்பாங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருப்பாங்க, ஆனால் நித்தியத்தில் கோட்டை விட்டுருவாங்க. இங்கே நல்லா வாழ்ந்துட்டு கரெக்டாக இருப்பாங்க, நல்லா சிக்கனமாக குடும்பம் நடத்துவேங்க, நல்லா சேர்த்து வைப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வேங்க, எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்லைங்க, நான் அப்படி இருக்கேங்க. ஆனால் நித்திய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே தோற்று போய் 2ஆவது மரணத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஒரு சிலர் ரசிக்கப்பட்டுருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ஆனால் அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோல்வி, ஒவ்வொரு நாளும் தோற்று 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 தோற்று, டெய்லி தோல்வி. ஜப வாழ்க்கையில் தோல்வி, வேத வாசிப்பில் தோல்வி, சாட்சி வாழ்க்கையில் அதுலேயும் தோல்வி. சாட்சியாக என்ன செய்ய தெரியாது? வாழ தெரியாது, அதில் தோல்வி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி. உலக உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர், வீட்டுக்குள்ளே பிள்ளைங்க, கணவன், மருமகன், மருமகள், இந்த மாதிரி உறவுகளின் எல்லைகளில் என்னது? தோல்வி. அவங்க என்னை இப்படி நினைக்கிறாங்க, இவங்க என்ன அப்படி நினைக்கிறாங்க, அப்படி போச்சு இப்படி போச்சு. யார் என்ன நினச்சா என்ன? கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்ம நல்லது நடப்போம். நம்ம என்ன நினைக்கணும்? மற்றவங்க கெட்டதை நினச்சாலும் நாம் என்ன நினைக்கணுமா? நல்லதை நினச்சிட்டு போகிறோம். மற்றவங்க நம்மளை மதிக்கலைன்னா மற்றவங்கள என்ன பண்ணிட்டு போகிறோம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் இதையே தூக்கி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு? இதனால் நமக்கு மனசும் கெட்டு போகும், உடம்பு என்ன செஞ்சிடும்? வீணாக போயிடும். மனசுக்குள்ளே தூக்கி 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 எதை வைக்கக்கூடாது? ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு தரணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அனுதின வாழ்க்கையில் உபத்திரவம், வியாகுலம், பட்டயம், பசி, நிர்வாணம், நாசமோசம், இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா அனுதின வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற காரியம். நம்ம வாழ்க்கை யாரை வேணாலும் கேட்டு பாருங்க,
ஒரு 20 வயசுலேருந்து இன்றைக்கி 50 வயசு 60 வயசு ஆகிருக்கும். இவ்வளவு நாளில் நீங்கள் கடந்து வந்த பாதை நல்லா இருந்துச்சுன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்துச்சுன்னு. எல்லார் வாழ்க்கையிலும் என்ன தான் இருக்கும்? ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு பள்ளம், ஒரு மேடு, எல்லாமே இருக்கும். அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன் மேலே ஏறி வரணும்? ஆவியானவர் அதுக்கு தான் நமக்கு இருக்கிறார். தாவீதை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், யாக்கோபை பாருங்கள், யோசபாத்தை பாருங்கள், எல்லாரோட வாழ்க்கையிலும் போராட்டங்கள் நிலைஞ்ச வாழ்க்கை தான். ஆனால் ஒன்று அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவர் என்னை நேசிக்கிறார். யோபு சொல்லுவார், நான் என்ன செய்வேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் அப்படி இருப்பேன். என்னை கொன்னாலும் நீங்கள் தான் நல்லவர் நான் சொல்லிட்டு தான் சாவேன்றார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் கொன்னா போட்டுட்டாரு. நம்மளுக்கு நல்லவர்னு சொல்ல அநேக நேரத்தில் என்ன வராது, வாய் வராது. என்ன செஞ்சாருன்னு நான் சொல்கிறதுக்கு, என்ன செஞ்சார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனே, எனக்கு அந்த ஜெயத்தை தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். அனுதின வாழ்க்கையில் எனக்கு ஜெயத்தை கொடுங்க, நித்தியத்திலும் எனக்கு ஜெயத்தை கொடுங்க தகப்பனே. அனுதின வாழ்க்கையில், இந்த வாழ்க்கை பாதையில் எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை தேவைகள் ஆண்டவரே, எத்தனை நிந்தைகள் ஆண்டவரே, இதெல்லாம் தாண்டி நாங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கோம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு எங்களை நேசிக்கிறபடியால் இவை எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இவை எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடியும் போது நாம் சொல்லணும், இந்த நாளில் நான் சந்திக்கிற எல்லா காரியங்களிலிருந்து நான் ஜெயம் பெறுவேன். ஏன்னா இயேசு என்னில் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நித்தியத்திலும் ஜெயம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அங்கே தோற்று போயிடக்கூடாது. 2 தடவை அங்கே போய் மரணத்தை சந்திச்சிடக்கூடாது. 2ஆம் மரணத்தை சந்திச்சிடக்கூடாது. ஏசப்பா, எனக்கு ஜெயம் தாரும் ஐயா. ரீகா ரீமா லாபா ராபா லாபா கபா லாபா ராபா லாபா ரீகா லாமா நபா ராபா லாபா கபா லாபா ராபா லாபா ராபா நீகு ரகா சியாலகா துராலகா தியாக்கரபா. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் வாழ்க்கையில ஜெயத்தை தாங்க, ஒவ்வொருவரும் வெற்றி அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ரிக்கரகாசலகதுரா கரவரகதியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவர் வாழ்க்கையில வெற்றி தாங்க. அனுதின வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களா அவங்க இருக்கணும்ப்பா ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் இவங்க ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, நித்தியத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க பரிசுத்த ரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார்க்கும்படி தூதர்களை அனுப்புகிற தேவன், உங்க பிள்ளைகளை அளந்து பாருங்க. உள்ளத்தினுடைய விசாரங்கள் ஆண்டவரே, இருதயத்தில் காணப்படுகிற நெருக்கங்கள், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், வாழ்க்கையில பார்க்கிற சவால்கள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகள் ஜெயிக்க இவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா. நீர் அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னா அதன்படியே ஆகும். ஆயத்தப்படுத்துவார், ஜெயத்தை தருவாராக. ஆமென்.